நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக பலமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 414வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய இருக்கின்றது. நாங்கள் கற்கவில்லை என்றாலும் கற்றவரிடம் கேட்டு அறிந்து தெளிந்து கொண்டோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இந்த குரல் அழகாக சொல்ல இருக்கின்றது. குரலையும் முறையை நாங்கள் காண்போமாக இருந்தால், கற்றில நாயினும் கேட்க அகுதொருவர் கொற்கத்தின் ஊற்றான் துணை. கற்றில நாயினும் கேட்க அகுதொருவன் கொற்கத்தின் ஊற்றான் துணை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நூல்களை கற்கவில்லை ஆயினும் கற்றறிந்தவரிடம் கேட்டறிய வேண்டும். அது ஒருவனுக்கு வாழ்க்கையில் தளர்ச்சி வந்தபோது ஊன்றுகோல் போல் துணையாக நிற்கும். நாங்கள் கல்வி அறிவில்லாதவர்களாக கற்கவில்லையாக இருந்தாலும் நன்கு கற்கறிந்த நல்ல கல்வியாளர்களிடம் நாங்கள் கேட்டு நல்ல சிந்தனைகளை நல்ல செயல்களை எங்களுடைய அறிவை நாங்கள் விருத்தியாக கொண்டோமாக இருந்தால், எப்போதாவது எங்களுடைய வாழ்க்கை தளர்ச்சி அதாவது ஒரு இடர் ஏற்படுகின்ற நேரம் அது ஒரு ஊன்றுகோலாக எங்களுக்கு ஒரு பக்கபலமாக அந்த அறிவு அமையும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் கற்றில நாயினும் கேட்க அகுதொருவன் கொற்கத்தின் ஊற்றாம் துணை என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோல் போல துணையாக அமையும். முதலாவது குரலை போன்றுதான் இதுவும் அமைந்திருக்கின்றது. நாங்கள் கற்கவில்லை, அது ஏதோ எங்களுடைய சந்தர்ப்ப சூழலில் நாங்கள் கற்றறிந்தவர்களாக இல்லாமல் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் நாங்கள் நன்கு கற்றவர்களிடம் எங்களுக்கு தேவையான அறிவை நாங்கள் கேட்டு பெற்று அறிந்து கொண்டோமாக இருந்தால், எப்போதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தடுக்கி விழுகின்ற பொழுது நாங்கள் நிலையாக நிற்பதற்கு உதவுகின்ற ஊன்றுகோல், அந்த ஊன்று தடியை போலே அந்த அறிவு எங்களுக்கு பயன்படும் சந்தர்ப்பத்துக்கு பயன்படும், அதாவது துணையாக அமையும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோலை போல துணையாக அமையும் என்பதாகத்தான் அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் கற்றில நாயினும் கேட்க அவுதொருவன் கொற்கத்தின் ஊற்றான் துணை என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கல்லாதவனே என்றாலும் கற்றவர் கூறும் சிறந்த செய்திகளை கேட்டு, கல்லாதவன் நாங்கள் கற்காதவராக இருந்தாலும் கற்றவர் சொல்லுகின்ற சிறந்த செய்திகளை கேட்க வேண்டும். அப்படி கேட்பது அவனுக்கு நெருக்கடி வரும்போது பிடிப்பதற்கு ஏற்ற துணையாக உதவும். மேலும் நல்லொரு உரையாக அமைந்திருக்கிறது. முன்னைய உரைகள் ரெண்டும் ஒன்றை போன்றுதான் அமைந்திருக்கின்றது. சாலமன் பாப்பன் உரை சற்று வித்தியாசமாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் கல்லாதவர்களாக இருந்தாலும் கற்றவர்கள் கூறும் நல்ல செய்திகளை கேட்டு நாங்கள் எங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொண்டோமாக இருந்தால் அது எங்களுக்கு நெருக்கடி வரும்போது, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது பிடிப்பதற்கு நாங்கள் பற்றி பிடித்து ஏதோ மேலே வருவதற்கு நாங்கள் முன்னேறுவதற்கு ஏற்ற துணையாக, அதாவது ஊன்றுகோலாக துணைக்கோலாக அது அமையும், அது உதவும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய குரலுக்கான 3 உரைகளும் ஒன்றைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கின்றது. கல்வி அறிவில்லாதவர்களாக நாங்கள் இருந்தாலும் ஆனால் கற்றவர்கள் இருக்கின்ற சபையிலோ அல்லது கற்றவர்கள் இருக்கின்றவர்களுமோ கற்றவர்கள் சொல்லுகின்ற நல்ல செய்திகளையோ கேட்டு நாங்கள் கேள்வி மூலம் நாங்கள் கேட்டு எங்களுடைய அறிவை நாங்கள் விருத்தி செய்து கொண்டோமாக இருந்தால், அறிந்து கொண்டோமாக இருந்தால், எப்போதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தடுக்கி விழுகின்ற பொழுது அல்லது நாங்கள் கீழே விழுகின்ற பொழுது நாங்கள் ஏமாறுகின்ற பொழுது அது எங்களுக்கு பக்கபலமாக நின்று அதை பிடித்து நாங்கள் மேலே வருவதற்கு அந்த அறிவு எங்களுக்கு பயன்படும். ஆகவே கற்றறிந்தவரிடம் நல்ல சிந்தனைகளையும் செய்திகளையும் கேள்விகள் நாங்கள் கேட்டு நாங்கள் எங்களுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. கற்றில நாயினும் கேட்க அகுதொருவன் கொற்கத்தின் ஊற்றாம் துணை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.